Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 7th maxல exercise 2.3ல 4th sum பார்க்கலாம். The area of trapezium is 1080 square centimeter if the lengths of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter. Find the distance between them. கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல் எழுதிக்கலாம் கிவனில். ட்ரெபீசியத்தோட ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஈக்குவல் டு 1080 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த லென்த் ஆஃப் இட்ஸ் பேரலல் சைட்ஸ். ஓகேவா. பேரலல் சைட்ஸோட லென்த் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 55.6 சென்டிமீட்டர். அப்போ ஏ வந்து என்னென்னு எடுத்துக்குவோம்? ஸ்மால் ஏ 55.6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்குவோமா? பி என்னென்னு எடுத்துக்குவோம்? 34.4. ஓகேங்களா. பி ஈக்குவல் டு 34.4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இந்த ரெண்டு சைட்ஸ்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ ஹைட்டு தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஏ ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஹாஃப் ஏரியா மொதல் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கலாம். 1080 கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. ஹாஃப் இன்ட்டு ஹைச் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுதான் ஃபைன் பண்ணணும். ஹைச் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ ஹைச் அப்படியே வச்சுட்டு ஏ 55.6 ப்ளஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க 34.4. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1080 அப்படியே வச்சுட்டு இங்கே மொதல் ப்ராக்கெட்டில் இருக்கதா சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். ஹாஃப் இன்ட்டு ஹைச் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அதை அப்படியே வச்சுட்டு ப்ராக்கெட்டில் இருக்க இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? 55.6ஐயும் 34.4ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேம்மா. 6 + 4 10, 0 ரிமைனிங் 1. ஸோ 5 + 4 9 + 1 10. இங்கே பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. 10க்கு 0 ரிமைனிங் 1. 8 + 1 9. ஓகேங்களா. 90.0 கிடைக்குதா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 நமக்கு தேவை இல்லையா? அப்போ 90 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போது இங்கனக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியும், அதனால் நான் கேன்சல் பண்ண போகிறேன். 1 2 4 2s are 8. ரிமைனிங் 1 இருக்குமா 9ல். 9ல் வந்து 4 2s are 8 சொல்லியிருக்கோமா. அப்போ ரிமைனிங் 1 இருக்கும். அதை 0 கூட சேர்த்துட்டேன்னா 10. 5 2s are 10 போட்டாச்சா. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 45 இருக்குது. அதை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போக போகிறேன். ஸோ 1080 ஆல்ரெடி அங்கே இருக்குது. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடுக்கு இந்த 45 கொண்டு வரப்போது எங்கே எழுதணும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால டிவிஷனில் எழுதணும். ஓகேங்களா. ரிமைனிங் நமக்கு இந்த பக்கம் ஹைட்டு. ஓகேவாம்மா. இப்போ 5 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறேன். 9 5s are 45. 2 5s are 10. இங்கே 8க்கு 1 5 is 5 மட்டும் எடுத்துக்கிறோம். ரிமைனிங் நமக்கு 3 இருக்கும். அதை 0 கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 30. 6 5s are 30. ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் 9 டேபிளால் கேன்சல் பண்ண போகிறோம். 1 9 is கீழே எந்த டேபிளால் கேன்சல் பண்ணுறோமோ அதே டேபிளால் தான் மேலேயும் கேன்சல் பண்ணணும். கீழே 5 டேபிளால் கேன்சல் பண்ணிவிட்டு மேலே 10 டேபிளால் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா. அடுத்தது 9 டேபிளால் நான் கேன்சல் பண்ண போகிறேன். கீழேயும் 9 டேபிள் மேலேயும் 9 டேபிள். ஓகேவா. ஒரே மாதிரி டேபிளால் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ 1 9 is 9. மேலே 2 9s are 18. ரிமைனிங் 3. 4 9s are 36. ஓகேவா. 3 வந்து இந்த 6 பக்கத்தில் போட்டுக்கணும். ஸோ 36 ஆகிடும். 4 9s are 36. அப்போ நமக்கு ஹைட் என்ன கிடைக்குது? 24 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா. புரிஞ்சா? இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.